இதில் குறிப்பாக இந்த வசனத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும்படியாக வந்து உணர்த்தினார். 12:2 ரோமர்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னி ஒரு வார்த்தையுமே ஆரம்பத்தில் பைபிள் வாசித்தோம் இல்லையா, யாத்திராகமம் 14:14 இல்லையா, அந்த வார்த்தையுமே வந்து உங்களுக்கு தான் இப்போ வந்திருக்கிற உங்களுக்கு வேண்டி வந்து கர்த்தர் சொன்னார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழும்பி இருக்கார். ஓகேவா, நீங்கள் எதுவும் மாம்ச முயற்சி செஞ்ச அவரை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, அதுவே போதுமானது. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குற வேத வசனத்தில் ஒரு 2-3 குறிப்பு மட்டும் நான் கொடுத்துட்டு ஜெபிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தார் அல்ல அப்படின்ட்டு. ஓகேவா. அப்ப நீங்களும் நானும் யாரு? தேவனால பேர் சொல்லி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் யாரு? இந்த உலகத்தார் அல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்துல தான் வந்து உள்ள ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, நான் அதுக்குள்ள டீப்பா போகல. படிக்கிறதா இருக்கட்டும், அணிகலன்கள், ட்ரெஸ், எதுவா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு இதுல ஜாதி, மதம், இனம், ஓகே, மொழி இல்லை, எல்லாத்துலயும் வேறுபடுது இல்லையா. இது வந்து உலகத்துல உள்ளவங்க. ஓகேவா. உலகமும் உலகத்துல உள்ள எல்லாமே தேவனால உண்டாக்கப்பட்டதில்லை. அதுவுமே வசனம் சொல்லுது 1 யோவான்ல, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:15-16. ஓகேவா. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லும், உலகமும் அது நிச்சயமா வந்து அழிஞ்சு போயிடும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான் என்னைக்கும் நிலைச்சிருக்க முடியும். இங்கேயும் அதான் சொல்லுது, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஓகேவா. நீங்க மொத்தத்துல அதான் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களை வழி நடத்தும். ஓகேவா. இப்பயும் ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாம நீங்க இங்க வரவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எனக்கு தெரிஞ்சு அபிஷேகம் பெற்றவங்களை விட அது அபிஷேகம் பெறாம வாஞ்சியோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் அதிகமாக நான் அவங்கள வந்து வேல்யூ பண்ணுறேன், மதிக்கிறேன். ஓகே. ஏன்னா நிறைய நல்லா டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பலர் வந்து குறை சொல்றது, கோல் சொல்றது, நிந்திக்கிறது, அவமதிக்கிறது, ஓகேவா, அந்த மாதிரி வந்து இருக்காங்க இல்லையா. நான் நியாய தீர்க்க குற்றப்படுத்த வரல. ஓகேயா. ஒருவேளை அபிஷேகம் பெறலன்னா உங்களை நீங்கள் தாழ்த்தி நினைச்சிடக்கூடாது. ஓகேயா. தேவன் எல்லார் மீதும் அன்பா இருக்கார். ஓகேவா. ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய அன்பு இல்லைன்னா நீங்க இங்க வந்தே இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அது எல்லாத்துல இருந்துமே இருக்கு. சின்ன வயசுல குழந்தை பிறக்கிற அந்த சடங்குல இருந்து கடைசியில இறுதி சடங்கு வரைக்கும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதான் ஒவ்வொருத்தருமே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 2:9 இருக்கு. நம்மளை அந்த காலத்துல இருந்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா தான் தெரிந்து கொண்ட அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே. அப்போ நமக்கு ஆசாரியத்துவம் வந்து அதுதான் செய்யணும். ஓகேவா. இந்த பூமியில அவர் கூட வந்து எழும்போது நம்ம அவர் கூட ஆளுகையை செய்வோம். இங்க இப்போ அந்த அதாவது மினிஸ்ட்ரி. ஓகே. தேவனை அவருடைய புண்ணியங்களை அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. ஓகே. நார்மலா நீங்க சொல்ல 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 ஆத்ம ஆதாயம் வர 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 நீங்க அதிகமா கர்த்தர் உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களில் இருந்து வெளிப்படுவார். சரியா. வசனம் அழகா சொல்லுது, நான் பிதாவுக்கு எப்பவுமே பிரியமானதை செய்யறனால அவர் என்னை ஒருபோதும் விட்டுறதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஓகே. அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியுமா? யோவான் 17:20-21 வசனங்கள்ல இருக்கு. ஓகேவா. அதாவது பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்னா நமக்குள்ள வந்து வாசம் செய்யணும். ஓகேவா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அவர் பரலோக நியமிச்சிருக்க திட்டம். அப்போ அவர் நமக்குள்ள இருக்கணும்னா நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணுமே. ஓகே. அப்போ நம்ம ஏன் சித்தத்தை செய்ய முடியலன்னா ஃபர்ஸ்ட் இதுதான், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. 2வது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஓகே. இப்போ அவருடைய சித்தம் என்னதென்று இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் இருக்கும். அதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதை வந்து பவுல் நிறைய இடத்துல எக்ஸாக்டா ரொம்ப அக்யூரேட்டா வந்து செய்வார். ஓகேவா. என்னன்னா, அவர் முதல்ல 9வது அதிகாரத்துல அனனியா மூலியமா அபிஷேகம் பண்ணப்படுறார். தேவன் முன் குறிச்சிருக்கார் பவுல். ஓகேவா. அப்போ அவர் என்ன பண்றாரு, உடனே நார்மலா என்ன நினைப்போம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஜனங்க கூட போகணும், அந்த சீஷர்களோட இருந்து என்னையும் வந்து இயேசு பார்த்துட்டாருப்பா, தமஸ்குக்கு போகிற வழியில என்னை மாத்திட்டாருப்பா, நான் என்ன செய்யணும், உங்க கூட சேர்ந்துக்கிறேன்,
இதுதான் வரும். ஓகேவா? நார்மலா மனுஷங்களா இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸ் இதுதான் இருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, இவங்களுக்குள்ள போய் கலக்காம இவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படியா அரபி தேசத்துக்கு வெளியில வந்து போறார் ஆவியானவருடைய நடத்துதலின்படி. ஹல்லேலூயா. அவர் தாமதமின்றி ஜெப ஆலயங்கள்ல எல்லாம் கிறிஸ்துவே தேவன் அறிவிச்சுட்டு எங்க போறாரு? எருசலேமுக்குள்ள போகல, அது புறஜாதியார் இடத்துல போறார். அவருடைய அழைப்பே அதுதான் இல்லையா? அப்போ நீங்களும் நானும் இதே தான் செய்யணும். ஓகே, என்ன எதுக்கு அழைச்சிருக்காரு அதை நீங்க கரெக்டா செய்யுங்க. பாடவா, துதிக்கவா, இல்ல பேசவா, இது பண்ணுவா, என்ன வந்து பிரசங்கிக்க அழைக்கல. ஓகே, அதுதான் மேபி உங்களுக்கு மாறுபட்டு தெரியும், இருந்தாலும் பேசுறது வேற எதுவும் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, என்ன பிரசங்கிக்க வந்து அழைக்கவே இல்லை. ஆலோசனை சொல்லவும், அறிவுரைகள் புத்திமதிக்கு சொல்லவும் தான், சபை பக்தி விருத்தி அடையும்படியா இல்லையா? அதனால தான் வந்து எனக்கு இந்த பிரசங்கமும் வராது, அது என்ன வர்ஷிப்பு அதுவும் வராது. ஆனால் கர்த்தரை துதிச்சு பாடுவோம். சரியா? உங்களை எதுக்கு அழைச்சிருக்கேன்? நான் வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து பிசாச நிறைய ஊழியக்காரங்கள் மூலியமா வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஆவியானவர் அனுமதிக்கவே இல்லை. நான் உடனே ஓகே ஆவியானவர் சொல்ற மாதிரி ரொம்ப பரிசுத்தவானான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்க தெரிந்து கொள்ளும்படியா இதை சொல்றேன். ஓகே, உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரோ அதுல கரெக்டா இருங்க. அவருடைய அதாவது அது எப்படி கரெக்டா இருக்காங்கன்னா, சின்ன சின்ன கட்டளைகள் மூலியமா ஆவியானவர் முதல்ல பேசுவார். ஓகே, மொபைல் பார்க்கறத நிறுத்து, இல்ல ஏதாவது தகாத வார்த்தைகள் பேசுற விஷயத்தை வந்து நிறுத்து, இப்போ இதை பேசாத, இந்த இடத்துல அமைதியாரு, இந்த இடத்துல சத்தமா உறக்க சொல்லு அப்படி சொல்லுவார். அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய அவர் அதிகமா நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஓகே, அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஓகே, ஞானத்தின் ஆவியானவர் வந்து நிரப்பி நம்ம இந்த உலகத்தை வந்து என்ன சொல்றது ஜெயிக்கணும்னா இது ஒண்ணுதான், கீழ்ப்படிதலே வந்து காரியம். அப்படி கீழ்ப்படியும் போது இந்த அவருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சுக்கலாம். இன்னொரு இடத்துல அதே பவுல் என்ன பண்றாரு? ஓகேவா, அந்த பவுல் இன்னொருத்தர் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி சொல்றாரு, நீ எருசலேமுக்கு போனா உன்னை கட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுமே வந்து காட்டுறாரு. ஓகே, அப்போ கூட இருந்த சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து ஐயோ நீங்க போகாத, உன்னை வந்து கட்டி போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பவுல் என்ன சொல்றாரு, அங்க கட்டி போட இல்லை, நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தம் பவுலுக்கு என்னன்னா அங்க எருசலேமுக்கு போகணுங்கிறது. அப்போ இந்த சித்தத்தை பகுத்தறியுங்க. ஓகேவா, இனி ஒரு ஊழியக்காரங்களை பார்த்து உடனே சபை கட்டணும், நான் பாஸ்டரா இருக்கணும்னு வந்து நினைக்காதீங்க. சரியா? ஓகே, என்னடா நம்ம இங்க ஊழியம் பண்ண போறோம், நம்ம ஜெபிக்கிறோமா அதோட சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஜெப ஊழியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகே, நீங்க அதை பகுத்தறியணும். ஓகேவா, உங்க மாம்சத்தை விட்டு கொடுங்க, அவர் சொல்றதன்படி நீங்க செய்யுங்க. அதாவது என்ன சொல்ற, பகிர்ந்து கொடுக்கறதுலையும் போதிக்கிறதுலையும் ஓகே, உங்களுக்கு என்ன அழைப்போ அதை வந்து கரெக்டா செய்யுங்க. ஓகே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. ஒண்ணு, ரெண்டு, அவருடைய சித்தத்தை பகுத்தறிங்க. ஓகே, கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை அந்த பக்கமே போகாதீங்க, ஜெபத்துல வைங்க. அவர் 1 மாசமோ 1 வருஷம் கழிச்சு எப்போ சொல்றாரோ அப்போ அதன்படி செய்யுங்க. அப்படி செய்யும் போது நீங்க புதுசா மறுரூபமா வேறு மனுஷனாவே ஆவீங்க. ஓகேவா, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா என்ன ஆகும், பழையவையெல்லாம் ஒழிஞ்சு போகும், புது மனுஷனா ஆகும் இல்லையா? இதுவே காரியம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. முதல் வசனத்துல நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாதான், நம்ம பாட்டு மூலியமாவே ஒப்பு கொடுக்க வச்சுட்டாரு இல்லையா? அப்போ அதை பத்தி வந்து தேவையில்லை. நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த பிராக்டிக்கலா உள்ள விஷயத்தை வந்து நீங்க மாத்திக்கிறதுக்கு பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்கள்.